நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. அபுதாபி விமான நிலையத்திற்கு வந்த ஒரு நபரின் வீடியோ வைரல் ஆகி வருகிறது. அந்த வீடியோ பழையதாக இருந்தாலும் அதில் இருக்கும் நபரும் அவர் குறித்த பின்னணியும் தான் தற்போது நெட்டிசன்களின் கவனத்தை ஈர்த்து வருகிறது. அப்படி அங்கு என்னதான் நடந்தது, யார் அவர், விரிவாக பார்க்கலாம். அபுதாபி விமான நிலையத்தில் ஆண் ஒருவர் பெண் ஒருவருடன் தனியார் விமானத்திலிருந்து இறங்கி வந்தார். அவர்கள் இருவருக்கும் பின்னால் ஒரு பெண்கள் படை குழந்தைகளுடன் ஒவ்வொருவராக இறங்கி வந்தனர். பழங்குடிகள் போன்ற உடை அணிந்திருந்த அந்த நபரை அங்கிருந்தவர்கள் வணங்கி மரியாதை செலுத்தி வரவேற்றனர். இந்த காட்சிகளை பார்க்கும்போது யார் அந்த நபர், எதற்காக அவருக்கு மரியாதை கொடுக்கப்படுகிறது, ஏன் இவ்வளவு விலை உயர்ந்த விமானத்தில் அவர் பயணிக்க வேண்டும், அவருடன் இருக்கும் பெண்களும் குழந்தைகளும் யார் என்ற அடுக்கடுக்கான கேள்விகள் எழும்புகின்றன. உண்மையில் அவர் வேறு யாரும் இல்லை, ஆப்பிரிக்க பகுதியில் உள்ள முன்னர் ஸ்வாசிலாந்து என அழைக்கப்பட்ட எஸ்வதினி என்ற தேசத்தின் மன்னர் 3ஆம் எம்ஸ்வதி. இவர்தான் ஆப்பிரிக்காவின் கடைசி முடியாட்சி மன்னர். இவருக்கு பிரதமர், பிற உயர் அரசு பதவிகள் மற்றும் உயர் பாரம்பரிய பதவிகளை தேர்ந்தெடுக்கும் அதிகாரம் உள்ளது. இந்த நிலையில் கடந்த ஜூலை மாதம் 10ஆம் தேதி ஐக்கிய அரபு அமீரகத்தின் அபுதாபி விமான நிலையத்திற்கு தனது படைகளுடன் வந்திறங்கினார். அப்போது எடுக்கப்பட்ட காட்சிகள் தான் தற்போது இணையத்தில் வைரலாகி வருகின்றன. அதில் மன்னர் 3ஆம் எம்ஸ்வதி தனது 15 மனைவிகள், 30 குழந்தைகள் மற்றும் சுமார் 100 உதவியாளர்களுடன் ஒரு தனியார் ஜெட் விமானத்தில் வந்து இறங்கினார். அவருடன் வந்தவர்களின் எண்ணிக்கை அதிகமாக இருந்ததன் காரணமாக அவர்களை நிர்வகிக்க விமான நிலைய பாதுகாப்பு நிர்வாகிகள் அன்றைய தினம் அபுதாபி விமான நிலையத்தின் 3 முனையங்களை தற்காலிகமாக மூடியதாக கூறப்படுகிறது. மன்னர் எம்ஸ்வதி அரசு முறை பயணமாகத்தான் ஐக்கிய அரபு அமீரகம் வந்திருந்தார். ஆனால் இந்த பயணத்தில் அவரின் ஆடம்பரமான வாழ்க்கை முறைதான் உலகின் கவனத்தை ஈர்த்துள்ளது. எஸ்வதினி நாட்டின் பாரம்பரிய உடையான சிறுத்தை அச்சு கொண்ட உடையை மன்னர் எம்ஸ்வதி அணிந்திருந்தார். ஆனால் அவரின் மனைவிகள் ஆடம்பரமான உடைகளை அணிந்திருந்தனர். கடந்த 1986ஆம் ஆண்டில் தனது 18வது வயதில் எம்ஸ்வதி மன்னராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அப்போது முதல் இதுவரை எஸ்வதினியை இவரே ஆட்சி செய்து வருகிறார். எஸ்வதினியின் மக்கள் தொகையில் சுமார் 60% பேர் வறுமை கோட்டுக்கு கீழே வாழ்வதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஆனால் மன்னர் எம்ஸ்வதியோ உலகின் பணக்கார மன்னர்களில் ஒருவராக கருதப்படுகிறார். மதிப்பிடப்பட்ட நிகர மதிப்பு 1 பில்லியனுக்கும் அதிகம் என கூறப்படுகிறது. அது மட்டுமின்றி இவர் பிரபலமாக அறியப்பட இன்னொரு காரணம் என்றால் அது அவரின் மனைவிகள் தான். மன்னர் எம்ஸ்வதிக்கு கிட்டத்தட்ட 16 மனைவிகள் உள்ளனர். இதில் கடைசியாக திருமணம் செய்த 16வது மனைவிக்கும் இவருக்கும் உள்ள வயது வித்தியாசம் மட்டும் 35. ஆனால் திருமணம் முடிந்த சில மாதங்களிலேயே மன்னர் எம்ஸ்வதியை விட்டு அவரது 16வது மனைவி சென்று விட்டார் என கூறப்படுகிறது. மன்னர் எம்ஸ்வதிக்கு முன்னதாக அவரின் தந்தை சோப்சா எஸ்வதினி நாட்டை 82 ஆண்டுகள் ஆட்சி புரிந்தார். இந்த 82 ஆண்டுகளில் அவருக்கு 70க்கும் மேற்பட்ட மனைவிகள், 210க்கும் மேற்பட்ட குழந்தைகள் மற்றும் சுமார் 1000 பேர குழந்தைகளும் இருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.